வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் 8 அன்புடைமை. குறள் எண் 8. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்து அற்று. அன்பு அகத்து இல்லா, அகம்னா உள்ளே, மனசுக்குள்ள அன்பு இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு வள்ளுவர் சொல்கிறார்னா, வன்பார்க்கண் அப்படின்னா வன்மையான பாலை நிலத்திலே. வளம் இல்லாதது பாலை நிலம். பாலை நிலம் நம்ம என்ன சொல்லுவோம்னா மணலும் மணல் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று சொன்னால் குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்த நிலம் பாலை நிலம். அந்த பாலை நிலத்திலே பட்டமரம் தளிர்ப்பது போன்றது. பட்டமரம் தளிர்த்தாலும் அது பயன் தராது அப்படிங்கிறது தான் அர்த்தம். குறளினுடைய பொருளை பார்த்தோம்னா, அகத்தில் அன்பு இல்லாமல் வாழும் உயிர் வாழ்க்கை வளமற்ற பாலை நிலத்தில் பட்டமரம் தளிர்த்தார் போன்றது. அகத்தில் அன்பு இல்லை, உள்ளத்தில் அன்பு இல்லை என்றால் அத்தகைய உயிர்களின் வாழ்க்கை பாலை நிலத்தில் வற்றிய மரம் மீண்டும் தளிர்விடுவது போல பயனற்று இருக்கும். அப்போது என்னென்னா உள்ளத்தில் அன்பு இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளத்தளவில் நஞ்சை வச்சுட்டு உதட்டளவில் அன்போடு பேசுகிற மாதிரி வெளி வேஷம் போடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ வற்றல் மரம் அப்படின்னா ஒவ்வொரு மரமும் காஞ்சி போகாமல் இருக்கணும். அப்படின்னா மரத்தினுடைய ஈரத்தன்மை தான் அந்த மரத்தை செழிப்பாக வளர்கிறதுக்கு உறுதுணையாக இருக்குது. மரத்தில் ஈரத்தன்மை குறைஞ்சி போச்சுன்னா மரம் பட்டு போய்விடும். அதே மாதிரி தான் அன்பு குறைய குறைய வாழ்க்கையில் இன்பம் சந்தோஷம் எல்லாம் குறைஞ்சிரும். சரியான தட்பவெப்பநிலை சூழ்நிலைகள் இருந்தால் கூட துளிர்விடாத மரங்கள் உயிரற்ற மரங்கள். ஒரு மரம் அப்படின்னா அது எப்படி இருக்கணும்னா பசுமையாக இருக்கணும், நல்லா வெயிலில் போய் ஒதுங்குறவங்களுக்கு நிழல் தரணும். இப்போ இந்த பட்டுப்போன மரத்துக்கு கீழே நிழல் இருக்காது, வெயிலுக்கு கூட ஒதுங்க முடியாது. அந்த மரத்தால் இந்த பூமிக்கு ஒரு பயனும் இல்லை. அதுபோல் மனதில் அன்பு இல்லாதவர்கள் உயிரில்லாத வாழ்க்கையை தான் வாழ்கிறார்கள். அவர்களிடம் அன்பு துளிர்க்கும் என்று எதிர்பார்ப்பது தவறு. எப்போவுமே வராது. நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், உங்கள் மனசில் கொஞ்சம் கூட ஈரமே இல்லையா? ஈரம் அப்படிங்கிறது ஈரத்தன்மை. ஈரத்தன்மை இருந்தால் தான் மரம் வளரும், செழிப்பாக இருக்கும். அதே போல தான் மனசில் ஈரம் கருணை இரக்கம் இது இருந்தால் தான் அந்த மனிதனினுடைய வாழ்க்கையானது செழிக்கும். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை மனதில் அன்பு இல்லாத வாழ்க்கை. அன்பு அகத்தில் இருக்கணும், உள்ளத்திலிருந்து வரணும், அடி மனதிலிருந்து அந்த அன்பானது வர வேண்டும். வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று. வன்மையான பாலை நிலத்திலே காய்ந்த மரம் தளிர்ப்பதை போன்றது. அன்பு இல்லாத இல்லற வாழ்க்கை எவ்வளவுதான் இருந்தாலும் வளமற்ற பாலை நிலத்தில் காய்ந்த மரம் துளிர் விடுவது போல வீணானது பயனற்றது. அப்போ மனிதர்களாகிய நாம் அனைவரும் எல்லோரிடத்தும் அன்பு காட்டுதல் வேண்டும். அன்பிற்காகவே அன்பு காட்டுதல் வேண்டும். மீண்டும் குறள். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.